அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதீன் வ அலா ஆலி முஹம்மதீன் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. நம்முடைய இஸ்லாமிய அமல்கள் சேனல் என்று பார்க்கக்கூடியது ரமலான் மாதத்தின் சிறப்புகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை கடைசி வரைக்கும் கேளுங்க, அப்போ தான் அதன் பலனை புரிஞ்சு கொள்ள முடியும். ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, இன்னும் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன என்பதின் கருத்து, நாம் நரகத்திலிருந்து தப்பிக்க இலகுவாக சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்புகளை இறைவன் இந்த ரமலான் மாதத்தில்தான் வைத்துள்ளான். மனிதன் தான் செய்யும் பாவங்களின் காரணமாக நரகத்திற்கு செல்கிறான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் நமக்கு இறைவன் கற்றுக் கொடுத்த சிறு வணக்கங்களை இம்மாதத்தில் செய்தால் அவற்றின் மூலம் நம் பாவங்களை அனைத்தும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இந்த சிறு வணக்கங்களுக்கு பன்மடங்கு நன்மைகளையும் ஈடு இல்லாத சுவர்ண பாக்கியங்களையும் அல்லாஹ் வழங்குகிறான். ஆதமுடைய மக்களை வழிகெடுத்து பாவங்களை செய்ய வைத்து அவர்களை நரகவாசிகளாக ஆக்க வேண்டும் என்பதே ஷைத்தான்களின் ஒரே குறிக்கோளாகும். ரமலான் மாதத்தில் அடியார்களின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவதால் ஷைத்தான்களின் இந்த முயற்சி பலனற்ற தோல்வியில் முடிகின்றது. இதுவே ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்பதின் கருத்துக்களாகும். அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான வணக்கம் நோன்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பு நரகத்திலிருந்து காக்கும் கேடயமாகும். நோன்பாளியின் வாய் நாற்றம் அல்லாஹ்விடம் கஸ்தூரியை விட சிறந்ததாகும் என்று கூறினார்கள். நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் உள்ளன. ஒன்று நோன்பு திறக்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சியாகும். இரண்டாவது தனது இறைவனை சந்திக்கும் போது கிடைக்கும் மகிழ்ச்சியாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுபஹானல்லாஹ். நோன்பாளிகள் நோன்பு திறக்கும் போது கேட்கக்கூடிய துஆக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். மற்ற எல்லா வணக்கத்தை விடவும் நோன்புக்கு கூடுதல் கூலியை அல்லாஹ் வழங்குகிறான். இது நோன்புக்குள்ள தனி சிறப்பாகும். நோன்பிற்கு குறிப்பிட்ட அளவு கூலி என்பது கிடையாது. அல்லாஹ் தான் விரும்பியதை தாராளமாக வழங்குகிறான். ஒவ்வொரு நன்மையான காரியத்திற்கும் 10 முதல் 700 மடங்கு வரை கூலி வழங்கப்படுகிறது. ஆனால் நோன்பு எனக்குரியது, எனவே அதற்குண்டான கூலியை நானே வழங்கி விடுகிறேன் என்று அல்லாஹ் கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நோன்பிற்கு இன்னும் எண்ணற்ற சிறப்புகள் இருக்கின்றது. சொர்க்கத்தில் ரய்யான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கிறது. மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள். அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எல்லா நேரத்திலும் அல்லாஹ் நாம் பார்க்கிறான் என்ற உணர்வை நம் மனதில் வைத்து அல்லாஹ் விரும்புகின்ற காரியங்களை செய்யக்கூடியவர்களாகவும் இன்னும் அவன் வெறுக்கின்ற காரியங்களை விடக்கூடியவர்களாகவும் நாம் மாற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இதற்காக அல்லாஹ் நோன்பை கட்டாயமாக்கி உள்ளான். இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பை அனைவரும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இது மாதிரியான சிறப்பான வீடியோக்கள் உங்களை வந்தடைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்றால் நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்தடையும்.